வணக்கம் நண்பர்களே. ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்கணும்னா ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அது போய் அதே போல் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சேலரியே 50,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பாதீங்க, ஏன்னா அதுவும் போய். அதே போல் ஏர்போர்ட்டில் வேலை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட்டில் எப்படி வேலை வாங்குவது, ஏர்லைன்ஸில் எப்படி வேலை வாங்குவது, இது போல் ஏர்போர்ட் ஜாப் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் ஆப்ரேட்டர். ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்னா யாருன்னா, ஒரு ஏர்போர்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா ஃபெசிலிட்டியும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உதாரணமாக டெர்மினல் பில்டிங், ரன்வே, ஏடிசி, ஃபயர், உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட், இது போல் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேர் தான் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர். இந்த ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று கவர்மெண்ட் ஏஜென்சி, இன்னொன்று ப்ரைவேட். உதாரணமாக சென்னை, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, இது போல் இருக்கிற ஏர்போர்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏர்போர்ட்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு சில ப்ரைவேட் ஏர்போர்ட்டும் இருக்குது. உதாரணமாக பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், இதெல்லாம் ப்ரைவேட் ஏர்போர்ட். இது ப்ரைவேட் பாடி கிட்ட இருக்குது. ஏர்போர்ட் ஆப்ரேட்டரில் என்னென்ன வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் ஆப்ரேட்டரில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. கமர்ஷியல், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், கார்கோ டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஏடிசி, இது போல் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு ஸ்டாஃப் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு எப்படி வேலை அப்ளை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஒன்று ப்ரைவேட் ஏர்போர்ட். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வேலை அப்ளை செய்யணும்னா டேரெக்டாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். www.aa.aero.in அப்படின்னு சொல்லி வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு இதில் ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ, அதாவது என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் எதில் எலிஜிபிளோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதாவது எப்படி நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சிலாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வேலை போகிறீங்களோ அதே போல் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரயில்வே எக்ஸாமும் எஸ்எஸ்சி எக்ஸாமும் தான் உங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தான் எடுப்பாங்க. உதாரணமாக நீங்கள் வெறும் 12வது மட்டும் முடிச்சுட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஃபயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் பிஎஸ்சி முடிச்சுட்டு அதில் மேக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஏடிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது போல் நீங்கள் எம்பிஏ, டிகிரி, இன்ஜினியரிங், இது போல் எல்லா டிகிரிக்குமே உங்களுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வேகன்சி இருக்குது. இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி தான். டேரெக்டாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்ளை செஞ்சு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் த்ரூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ப்ரைவேட் ஏர்போர்ட்டில் எப்படி ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு அப்ளை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், இதெல்லாம் ப்ரைவேட் ஏர்போர்ட். உதாரணமாக ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎம்ஆருடைய டேரெக்டான அஃபிஷியல் வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு அதுலேயும் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் அப்ளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. ப்ரைவேட் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை செய்யணும்னா என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு எப்படி ஜாப் அப்ளை பண்ணணும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஏர்லைன்ஸில் பார்ப்போம். ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், கார்கோ டிபார்ட்மெண்ட், கேபின் க்ரூ, இது போல் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா 1 இயர் கோர்ஸ்லாம் நீங்கள் முடிக்கணும் அவசியம் கிடையாது. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஏர்போர்ட் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதனால் இந்த கோர்ஸ் முடிச்சா தான் நீங்கள் ஏர்போர்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஏர்போர்ட்டில் வேலை செய்யலாம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட்டில் அதுவும் ஏர்லைன்ஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். அதே போல் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். இது 2 மட்டும் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை செஞ்சு ஏர்லைன்ஸில் நீங்கள் ஸ்டாஃப் ஆகலாம். அடுத்தது எப்படி நம்ம ஏர்லைன்ஸில் அப்ளை பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லையும் அஃபிஷியல் வெப்சைட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெரியர் உள்ள போயிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதிலே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை டேரெக்டாக போஸ்ட் இருக்கும். அதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது டைரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுடைய டிக்கெட்டிங் ஆஃபீஸில் உங்களோட ரெஸ்யூம் போய் ட்ராப் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் டிக்கெட்டிங் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் உங்கள் ரெஸ்யூம் ட்ராப் பண்ணிங்கன்னா எப்போ வந்து வேகன்சி இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உதாரணமாக ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அங்கே போகிற நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நாலாவது, ஒரு சில பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தராங்க. உதாரணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இதே போல் எல்லா ஏர்லைன்ஸும் அவங்களோட சோஷியல் மீடியாவில் அந்த வேகன்சியை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணும்போது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக யாரும் காசு வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களுடைய இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க. யாராவது உங்ககிட்ட அமௌண்ட் கேட்டாங்கன்னா அது வந்து ஃபேக்கு. அடுத்தது, உங்களுக்கு ஜாப் கிடச்சதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்கன்னா, எந்த ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு வரும். உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் அப்ளை செஞ்சு நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா indigo.com அப்படின்ட்டு இமெயில் முடியும். இந்த இமெயில் இருந்தால் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நார்மலாக ஜிமெயிலில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. யாராவது ஜிமெயிலோ இல்லை வந்து யாகோ இது போல் இருக்கிற மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபேக்கு. அதே போல் உங்கள்கிட்ட அமௌண்ட் யாராவது கேட்டாலும் அதுவும் ஃபேக்கு, நம்பாதீங்க. ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் போலயே ஏர்லைன்ஸ்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், கார்கோ டிபார்ட்மெண்ட், அதுமாதிரி கேபின் க்ரூ. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்ன இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது, ஏர்லைன்ஸில் கேபின் க்ரூ ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12வது மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் ஹிந்தி கம்யூனிகேஷனும் கம்பல்சரி இருக்கணும். இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேபின் க்ரூவாக மாறலாம். நீங்கள் தனியாக 1 இயர் கோர்ஸ்லாம் முடிக்க தேவையில்லை. நீங்கள் 12வது முடிச்சிருந்து நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேபின் க்ரூ ஆகலாம். ஏர்லைன்ஸில் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும்னா இதை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது, 3வது டைப்பில் எப்படி வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் வேலை வாங்கணும்னா, ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா அந்த ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் இருப்பாங்க, ஏர்லைன்ஸ் இருக்கும். இது இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அந்த ஷாப்ஸில் வந்து ஒரு சில பேர் வந்து வேலை வாங்கலாம். இதில் எப்படி வேலை வாங்குறதுனா, ஒவ்வொரு ஷாப்புக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. அவங்க வந்து யாரை வேணாலும் ரெக்ரூட் பண்ணி வைக்கலாம். அப்படி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் ஏர்போர்ட்டில் நிறைய வேலை இருக்குது. உதாரணமாக பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இவங்களுக்கும் வேலை இருக்குது. நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செய்யலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் வந்து கான்ட்ராக்ட் விடுவாங்க. அந்த கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியனோ இல்லை பிளம்பரோ இது போல் இருக்கிற வேலையை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எப்படி ஏர்போர்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எவ்வளோ சேலரின்னு பார்ப்போம். ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் ஆப்ரேட்டருக்கு தான் அதிக சேலரி கொடுப்பாங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸ்டார்டிங் சேலரியே 35,000லேருந்து 45,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் சேலரி. இதுவே நீங்கள் ஏர்லைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து 20,000லேருந்து 25,000 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 50,000, 1 லட்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. கேபின் க்ரூக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும்னா 30லேருந்து ஒரு 35 வரைக்கும் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் சேலரி. ஏர்லைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணாலே 1 லட்சம், 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் யாரை சொன்னாங்க நம்பாதீங்க. ஏன்னா உண்மையான விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங் சேலரி 20லேருந்து 25 இருக்கும். அடுத்தது, ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் வேலை கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு 15-20,000க்குள்ளே உங்களுக்கு சேலரி இருக்கும். இது ஸ்டார்டிங் சேலரி. அதே போல் உள்ளே இருக்கிற கன்ஃபெக்ஷனரி, அதாவது நிறையா ஷாப் இருக்கும், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சேலரினா அது வந்து அவங்க ஓனர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அதிகமாக கொடுக்கலாம், ஒரு சில பேர் கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் மினிமம் வந்து ஒரு 20,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏர்போர்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்கேம் நடக்குது. அதில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில டைமில் வந்து ஏர்போர்ட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அஃபிஷியல் இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு வந்து மெயில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே போல் யாருக்கும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏர்லைன்ஸில் நீங்கள் சேர்கிறதுக்கு எந்த காசுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது, நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட் கொடுக்காம நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமாகவோ இல்லை ஏர்போர்ட் ஜாப் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.